ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூ மலருது. இது வந்து ரோஜா குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க. எப்படி இல்லை அப்படியே அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே லேயர் லேயராக இருக்குது. இது இன்னொரு பேரும் இருக்குது, 10 அடுக்கு குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க. இதில் மனம் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன், அவ்வளோ மனமாக இருக்குது பாருங்கள். அப்படியே அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள். இதான் இப்போ தான் விரியுது லைட்டாக. காலையில் வந்து நல்லா விரிஞ்சு போய் நல்லா பூத்து போய் இருக்கும். அடுத்து மொட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது அப்படியே அப்படியே உள்ள ஃபுல்லாக அடுக்காகவே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தான் 10 அடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் வாசனையாக இருக்கும். ஒரு பூ பூத்தாலே போதும், நம்ம தலைக்கு வந்து வச்சா பெருசாக தெரியும். யாருக்கெல்லாம் வந்து இந்த 10 அடுக்கு குண்டு மல்லி பிடிக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட சின்ன மொட்டு பாருங்களாம். இப்படி ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும் குட்டியாக. அது பார்க்க முக்குத்தி போலே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெருசாக வரும் பாருங்கள், நிறைய மொட்டு. இதுக்கு தான் அடுக்கடுக்காக இருக்கிறதுனால தான் 10 அடுக்குன்னு வந்தது போல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோஜா குண்டு மல்லிக்கு பார்க்க அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ முட்டைலாம் இப்போ தான் லைட்டாக விரியுது ஃப்ரெண்ட்ஸ். காலையில் நான் இந்த வீடியோ ஒன்று எடுத்து போடுறேன். அதில் நல்லா பூத்து போயிருக்கும், மணமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ நர்சரியில் வேணும்னா கேட்டு பாருங்கள். 10 அடிக்கு குண்டு மல்லின்னு கேட்டாலும் கொடுப்பாங்க, இல்லை ரோஜா குண்டு மல்லி கேட்டாலும் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்.